நமது செம்முரசு வாசகர்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போது ராமர் கோவில் திறப்பு விழாவிற்கு முரளி மனோகர் ஜோஷி, அத்வானி போன்றவர்கள் வரக்கூடாது என்றும், மோடி அந்த ராமர் கோவில் திறப்பு விழா செய்யக்கூடாது என்றும், பில்கிஷ் பானு வழக்கு தீர்ப்பு அளித்த குஜராத் உயர்நீதிமன்றத்திற்கு அந்த உரிமை இல்லை என்று உச்சநீதிமன்றம் பில்கிஸ் பானுவிற்கு நியாயமான ஒரு தீர்ப்பை தாமதமாக வேணும் இப்போதேனும் வழங்கியிருக்கிறது. இது குறித்தெல்லாம் பேசுவதற்காக, நம்மோடு உரையாடுவதற்காக தேவிகாபுரம், திருவண்ணாமலை மாவட்டம் தேவிகாபுரம் பகுதியை சார்ந்த இடதுசாரி சிந்தனையாளரும் அம்பேத்கர், பெரியார், மார்க்சிய சமூக சீர்திருத்த சமூக நீதி கருத்துகளில் களப்பணி ஆற்றி வரும் நமது அன்பிற்கும் மதிப்பிற்கும் உரிய தோழர் வேதாச்சலம் அவர்கள் நம்முடன் இணைந்திருக்கிறார்கள். அவரோடு உரையாடலாம், வாருங்கள். வணக்கம் தோழர். வணக்கம் தோழர். இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஆட்டை கடிச்சு மாட்டை கடிச்சு மனுஷனை கடிச்ச கதையா மோடி இந்த ராமர் சிலைய பிரதிஷ்டை பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு பூரி சங்கராச்சாரியார் நிசானந்த சரஸ்வதி அவர் நான் போக மாட்டேன் அயோத்திக்கு, ராமர் அந்த கோவில் திறப்பு விழாவுக்கு நான் போக மாட்டேன், மோடி இந்த சிலையை பிரதிஷ்டை பண்றதை என்னால ஏத்துக்க முடியல, இதனால அதை பார்க்க முடியாதுன்னு சொல்லிருக்காரு. இது எப்படி நீங்க பாக்குறீங்க? அதாவது நம்ம இந்து மதத்துல வர்ணாசிரம முறைப்படி பிராமணன், சத்திரியன், வைசியன், சூத்திரன் அத தொடர்ச்சியா நிலைநிறுத்திட்டு வராங்க. அதோடைய வெளிப்பாடு பூரி சங்கராச்சியார் இன்னைக்கு வெளிப்படுத்தியிருக்க. அவ்வளவுதான். எவ்வளவு உயர்ந்த பதவியில் இருந்தாலும் பிரதமர் சூப்பர் அப்படின்னு தான் அவர் சொல்ல வர்றாரு. அது இன்னைக்கு எல்லாருமே இன்னைக்கு உணரணும். தொடர்ச்சியாக இந்த வர்ணாசிரம கோட்பாடுதான் இந்தியாவை ஆண்டு கொண்டிருக்கிறது என்பதற்கு இது ஒரு எடுத்துக்காட்டு. அப்படித்தான் நம்ம புரிஞ்சுக்கணும். ஏதோ தனிப்பட்ட சங்கராச்சாரிய ஒரு மடத்துடைய அதிபர் சொல்றத நம்ம இது எடுத்துக்கூடாது. அது தொட்டா ஒரு சூத்திரம் போய் அந்த ராமனுடைய சிலையை பிரஸ்டிஜி, அதாவது சுத்தம் செய்வது, அது செய்தால் நான் பிராமணனாக நான் உட்கார்ந்து அதை வேலையை பார்ப்பதா அப்படின்னு வெளிப்படையே அவருக்கு பேசுறாரு. அது மத்திய கட்சி அவர் பேசுறாரு, மறைமுகமா சொல்லல. இந்திய அரசியலமைப்பை விட பிரதமராகவே இருந்தாலும் சூத்திரனா பாக்குறான். ஆமா, அதுதான் சொல்ல வர. பிரதமரா இருந்தாலும் ஜனாதிபதியா இருந்தாலும் அவங்க சூத்திரனா தான் பாக்குறாங்க, பஞ்சமரா தான் பாக்குறாங்க. பாபு ஜெகஜீவராம் அத்வானிலாம் இந்த விழாவுக்கு கூட்டம் கூட வராதுங்க அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுல போய் சொல்லுவாங்க. ஆமா ஆமாங்க. அவர் என்னன்னா அவர் இடித்ததுல பிரதானமா இருக்கிறாரு இல்லையா. எலெக்ஷன் வேற வரப்போகுது. அவருடைய தலைமையில் தான் ரத யாத்திரை போச்சு. அவர் தான் இடிக்கும் போதெல்லாம் ஒரு கூட்டம் இருக்குது, அவங்க மேல ஒரு வன்மம் இருக்குது, இவர் தான் இடித்தார் அப்படின்றதுக்கு ஒரு கலங்கம் இருக்குது இல்லையா. அந்த கலங்கத்தை கூட இந்த வருகிற நாடாளுமன்ற தேர்தலை பிரதிபலிக்க செய்யக்கூடாதுன்றதுக்கு தான் இத அவங்களாம் போய் வீட்டுல தடுத்துறாங்கன்னு நான் நினைக்கிறேன். வரவேணான்னு சொல்றதுக்கு அதுதான் காரணமா இருக்கும். என்னை பொறுத்த வரைக்கும் ராமருடைய சில பிரதமர் பிரதிஷ்டை பண்ணுவதா இல்ல ஒரு பிராமணன் பிரதிஷ்டை பண்ணுவதா என்பதை விட பிரதிஷ்டையே பண்ணக்கூடாத ஒரு வேலை எதுன்னு சொன்னா அது ராமனுடைய சிலையா தான் இருக்குன்றது தான் என்னுடைய கருத்து. ஏன்னா
இன்னைக்கு சொல்றாரு, மனையை விட்டுட்டு விட்டுட்டு வந்தவர் எப்படி பிரதிஷ்டை பண்ணலாம் சொல்லிட்டு சுப்பிரமணிய சாமி கேட்கிறாரு. மனைவி சந்தேகப்பட்டு கீழே இறந்து சொன்னவன் இந்த ராமன் தான். கருவுற்ற போது தன்னுடைய மனைவியே வேற ஒருத்தர் சொன்னா தவறா சொன்னான்றதுக்காக காட்டுக்காம இந்த ராமன் தான். இவனுடைய வேலையே கடவுளா வழிபடக்கூடாது என்பதுதான் என்னுடைய கருத்து. ஜனாதிபதியா இருந்தாலும் அவங்க ஒரு விதவையா இருக்கிறதுனாலயும் அவங்க பழங்குடியின பெண்ன்றதுனாலயும் முர்முவை இவங்க பாராளுமன்ற திறப்புழாக்கும் கூப்பிடல, ராமர் கோவில் திறப்புழாக்கும் கூப்பிடல. இதை எப்படி பாக்குறது? ஆமா சார், இது இன்னைக்கு மட்டும் இல்ல. பாபு ஐயோராம் துணை பிரதமராக இருந்த போது கூட உத்தரப்பிரதேசத்துல ஒரு சிலையை திறந்து வச்சிருக்கிறது. அவன் போன பிறகு தண்ணி ஊற்றி கழுவுன அந்த வரலாற்று நிகழ்வு கூட இருக்குது. சுதந்திரத்துக்காக பாடுபட்டவர். அவ்வளவு பெரிய பணக்காரர் செல்வந்தர். அவருக்கு அந்த நிலைமை தான். அவங்க அது தெளிவாவே இருக்காங்க. அவங்களுடைய சித்தாந்தத்துல அவங்க தெளிவா இருக்காங்க. நாம தான் குழம்பி போயிருக்கோம். பெண்கள் இந்த அளவுக்கு கேவலப்படுத்துகிறது மனு நீதி அந்த அடிப்படையில் தான் இங்க வச்சிருக்காங்க. அவங்க பேருக்கு ஒன்னா நம்மள மாதிரி ஆளுங்களுக்கு அவர் பிரதமரே தவிர அந்த உயர்ந்த உட்பட்ட வகுப்பினருக்கு அவர்களுக்கு ஜனாதிபதியே பிரதமர்லாம் கிடையாது. அவங்களுக்கு உயர்ந்தது எதுன்னு சொன்னா அரசியலமைப்பை விட அவங்க மனு தருவது தான் ஆட்சியாக பின்புலமா வச்சு ஆளுகிறாங்க. நாம நினைச்சுக்கிறோம் அம்பேத்கர் எழுதிய அரசியல் சட்டம் தான் ஆளுகிறது. இல்ல, இந்த நாட்டை மனு தருமம் தான் ஆளுகிறது என்பதற்கு ஜனாதிபதியும் பிரதமரும் இந்த அவசியப்படுத்துறாங்கன்றதுதான். எவ்வளவு பேர் ஓட்டு தேர்ந்தெடுத்தா கூட நீ சோதரன் தான், ஜனாதிபதி பஞ்சமர் தான், அதுவும் விதை தான், பெண்கள்னாலும் விதவைதான்ற அந்த மனு தர்மப்படி அவங்க நடத்துக்கிறாங்கன்றதுதான். இன்னைக்கு பில்கிஸ் பானு வழக்குல குஜராத் கலவரத்தின் போது அந்த கர்ப்பிணி பெண் கூட்டு பாலியல் வல்லுறவுக்கு உள்ளானத அந்த குற்றவாளிகளை குஜராத் நீதிமன்றம், உயர்நீதிமன்றம் விடுதலை செய்தது உண்டோட எல்லாரையுமே. அதை கண்டித்து உச்ச நீதிமன்றம் இன்னைக்கு அந்த நாளைக்கு எங்க வீட்டு பெண்களுக்கு இந்த நிலைமை வந்தாலும் இதுதானே பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த தீர்ப்பு தவறான தீர்ப்பு என்று உச்ச நீதிமன்றம் அந்த தீர்ப்பை கண்டித்து அது விடுதலை செய்து தவறு என்று ஒரு தீர்ப்பை, ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க தீர்ப்பை கொடுத்திருக்கு. இந்த தீர்ப்பை எப்படி பாக்குறீங்க? இல்ல இது வரவேற்க வேண்டிய தீர்ப்பாக இருந்தாலும் கூட தீர்ப்பு காலதாமதம் தீர்ப்பு என்றே நான் கருதுகிறேன். இத்தனை ஆண்டு காலம் இந்த கொடூரம் மனித குலமே பேர் அவலத்துக்குள்ளான ஒரு வெக்கி தலைகுணிக்கக்கூடிய ஒரு அவலம். ஒரு கருவுற்று இருக்கின்ற ஒரு பெண் கை குழந்தையை வைத்துக் கொண்ட, அதாவது ஒரு 3 வயது குழந்தையை வைத்துக் கொண்டிருக்கின்ற ஒரு பெண்ணுக்கு 11 பேரும் பாப்பார்கள். அந்த செயலில் ஈடுபட்டவர்கள், அந்த வன்கொடுமையில் ஈடுபட்டவர்கள். அந்த 3 வயது பெண் கத்தி அம்மா என்று கதறி கட்டி பிடித்து அழுகின்ற போது அதை காலில் பிடித்து கல்லில் தலையில மோதி இரக்கமற்று கொன்ற கொடிய கூட்டம். உலகத்தையே உலுக்கிய அந்த கொடூர செயலுக்கு பல ஆண்டு காலம் விசாரணை என்ற நடத்தப்பட்டு அவளுக்கு தண்டனை வழங்கப்பட்டது. குஜராத் அரசு விடுதலை நாளில் ஆகஸ்ட் 15 அன்றைய நாளில் அவர்கள் விடுதலை செய்கிறோம், நல்லெண்ணத்தின் அடிப்படையில் நாங்கள் விடுதலை செய்கிறோம் என்று ஒரு அரசு கூறுகிறது என்று சொன்னால் அந்த அரசுக்கு எந்த அளவுக்கு அந்த பின்புலம் இருக்க வேண்டும் என்று, அதாவது அதுக்கு ஒரு குழு வைக்கிறார்.
அந்த குழுவிலே பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்த அந்த குழுவுடைய ஒருவர் இருக்கின்றார். அவர்கள் இதுவரையும் அனுபவித்ததே பெரிய விஷயம். அவர்கள் அனைவருமே பார்ப்பானவர்கள், ஆகவே அவர்களை விடுதலை செய்யலாம் என்று சொல்றார். அவர் பார்ப்பனார் என்பதனால்தான் அவர் விடுதலை செய்யப்பட்டார்கள். நான் கேட்கின்றேன், ராஜீவ்காந்தி வழக்கில் பேரழிவாளன் ஒரு பேட்டரி வாங்கி கொடுத்தேன், அது எதுக்கு எனக்கு தெரியாது, இதுதான் நான் செய்தது என்று சொன்னான். அதற்கு 31 ஆண்டு காலம் சிறையில் வைக்கப்பட்டார். பேரழிவாளன் செய்தது அதுதான். இன்று வரைக்கும் அவர் குற்றவாளி என்று நிரூபிக்கப்படவில்லை, எதுவும் பண்ணவில்லை. ஆனால் அவர் ஒரு சூத்திரன் என்பதால் இந்திய அரசும் இந்த உச்ச நீதிமன்றமும் 31 ஆண்டு காலம் வைக்கப்படுகிறார்கள். ஆனால் அந்த சிறுகுழந்தை கல்லில் போது அடித்துவிட்டு அந்த பிர்கஸ்மானை மானபங்கம் செய்து 100 பேரை சேர்த்து கூட்டுறவு வன்முறை செய்கிறார்கள். அது நீதிமன்றம் தண்டிக்கிறது. அதை குஜராத் பிஜேபி அரசு அவரை நல்லெண்ண அடிப்படையில் விடுதலை செய்கிறது என்று சொன்னால், ஆகஸ்ட் 15 அன்றைக்கு தன் உதயமெல்லாம் செஞ்சு பல லட்சம் மக்கள் உயிர் நீத்து போராடி பெற்ற சுதந்திரம் இதற்கு தான் பயன்படுகிறா என்ற கேள்வி எடுக்கிறது. அந்த கேள்வி அந்த பெரியாரிலிருந்து நான் சொல்லி பார்க்கின்றேன். சுதந்திரம் ஒரு துக்க நாள் என்று அறிவித்தது சரிதான் என்ற அவருடைய கோட்பாடு இன்றைக்கு நிரூபணமாக இருக்கிறது. மூலமாக அவருக்கு வழங்கப்பட்டிருக்கிற தண்டனை உச்சகட்டமான தண்டனை வழங்கப்பட்டிருக்க வேண்டும். அனைவருக்குமே மரண தண்டனை விதித்திருக்க வேண்டும். அப்போதுதான் பெண்களுக்கு உண்டான சமூக நீதியாக, பெண்களுக்கு உண்டான ஒரு பாதுகாப்பாக அது இருந்திருக்க முடியும். ஒரு தீர்ப்பு அன்றைக்கு வந்திருக்குமானால் மணிப்பூரில் இப்படி ஒரு 2 பிற்காலமாக இழுத்து போன்ற நிலைமை ஒருத்தருக்கு காஷ்மீரத்தில் ஒரு பெண்ணை ஒரு குழந்தையை உள்ளே வைத்து கொடூரம் செய்த அந்த கொடூரம் நடந்திருக்குமா? தொடர்ச்சியாக பெண்கள் மீது இத்தனை வன்கொடுமைகள் நடப்பதற்கு இதெல்லாம் தூண்டுதலாக அமையும். ஆளை போட்டு பற்றி அதாவது போட்டு வடகிழக்கு அந்த பிஜேபி கூட்டம் அவள் கொண்டாடுகிறது. இந்த பிஜேபி நாம் எந்த அளவு புறக்கணிக்க வேண்டும் என்பது தீர்மானிக்கும். எல்லா விடுதலை செய்கின்ற பிஜேபி என்ற யார் தண்டிப்பார் என்கின்ற கேள்வி நாம் மக்களிடத்திலே வைக்கின்றேன். ஒரு வழங்க வேண்டும். சமுதாயத்திலே புறக்கணித்தால்தான் சட்டம் என்பது சமுதாயத்தில் எது பொது நீதிக்கு விரோதமாக இருக்கிறதோ தூக்கி எறிய வேண்டும். எல்லோருக்கும் சமமான நீதி என்றைக்கு கிடைக்கிறதோ அன்றைக்கு இந்த நாடு விடுதலை நாடாக நாம் கருதிவிட முடியுமே தவிர, மற்றபடி இந்த நாடு என்று மண்ணுக்கு கிடைத்த சுதந்திரம் மனிதருக்கு இருக்கவில்லை என்பதுதான் இங்க நம்ம எல்லாரும் இந்து நினைச்சிட்டு இருக்கிறோம். இந்த இந்து என்பதற்கும் RSS பாஜக கொண்டு வரக்கூடிய இந்துத்துவா என்பதற்கும் ஒரு வேறுபாடு இருக்கிறதா நம்ம பார்க்க வேண்டியதா இருக்கு. இதை எப்படி நம்ம மக்களுக்கு நம்ம வேறுபடுத்தி சொல்றது தொடர்? இந்துத்துவா என்பதற்கும் நாமெல்லாம் இந்துக்கள் என்று நினைத்துக் கொண்டிருக்கக்கூடிய அப்பாவி மக்களுக்கும் நீங்கள் சொல்லக்கூடிய கருத்து என்னங்க தொடர்? முதல்ல நாம என்ன பொறுத்த வரைக்கும் நம்ம இந்துன்னு சொல்லக்கூடாது. உழைக்கும் மக்கள் யாரும் இந்துன்னே நம்ம எடுத்துக்கூடாது. ஒரு 150 முன்னாடி போய் பாத்தீங்கன்னா நம்முடைய பாட்டனார் எழுதிய அந்த பத்திரம் எல்லாம் பாத்தீங்கன்னா சைவ சமயம் இருக்கும், இல்லாது வைணவ சமயம் இருக்கும். சமயம் தான் இருந்தது தமிழ்நாட்டில். தமிழர்கள் மத்தியில
நாம் இன்னும் ஒரு வார்த்தையை குறிப்பிடாமையே அந்த பத்திரம் எழுதினா இன்னும் இன்றைக்கு வரைக்கும் அந்த பத்திரங்கள்லாம் இன்னும் இருக்கு. அப்படி இந்தியாவை ஒன்றிருக்கின்ற முயற்சியில பெரும் தெய்வங்களாக வழிபடுகிறத இணைப்பதற்கு ஆங்கிலேயருக்கு சிரமமா இருந்த காரணத்தினால ஒட்டுமொத்தமா கிறிஸ்துவர்கள் இல்லாதவர்கள், பார்சி இல்லாதவர்கள், இஸ்லாமியர்கள் இல்லாதவர்கள் மீது அனைவருமே இந்து என்ற ஒரு பட்டியலுக்குள் அடைத்து விட்டார்கள். இதுதான் மிகப்பெரிய ஒரு விபத்து. இந்த மிகப்பெரிய ஒரு விபத்து இதுதான். இது பல்வேறு இனக்குழுக்கள், பல்வேறு மத சார்ந்தவர்கள், பல்வேறு விதமான இருந்திருக்கிறார்கள் என்பதை நாம் அப்போது தவற விட்டு விட்டோம். அதனுடைய விளைவுதான் இந்துத்துவா. இந்து என்பது சாதாரண மக்கள், காளியாத்தா, மாரியாத்தா, அதாவது முனியாண்டி, வேரசாமி போன்ற இந்த மாதிரி சிறு தெய்வங்களை வைத்துக் கொண்டு வாழ்கின்ற மக்கள், அவர்களிடத்திலே பெரிய வேற்றுமை எல்லாம் இருக்காது, பெரிய சாதி வன்கொடுமைகள் எல்லாம் இருக்காது, வன்பாடுகள் எல்லாம் இருக்காது. ஆனால் இந்துவா என்பது சாதி வன்மம் கொண்டது, பாசிசம் கொண்டது, ரவுடித்தனம். பாசிசம் என்பது ரவுடித்தனமானது. நான் சொல்லுவதை நீ கேட்க வேண்டும், அவ்வளவுதான். அதற்கு நான் அதுதான் ஏன் இது இருக்கின்ற கேள்வி கேட்கக்கூடாது. இந்துக்களே உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்ற, பிறப்பால் உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்ற வேறுபாடை கற்பிப்பது இந்துத்துவா. எல்லோரும் சமமாக பார்த்தது இந்துக்கள். அதுதான், யார் ஒண்ணுமே இல்லை. பிறப்பால் எவன் நான் உயர்ந்த, சாதியால் நான் உயர்ந்தவன் எவன் சொல்கிறானோ அது இந்துத்துவம். அதெல்லாம் கிடையாதுன்னு சொல்லுகிறவன் அவன் இந்து. இதுதான் எளிமையா புரிஞ்சு வைக்க முடியும். இது ரெண்டு இருந்துச்சுனாவே அந்த இந்துத்துவ அடிப்படும். இது பெரும்பான்மையான இந்துக்கள் புரிந்து கொண்டாலே இந்துத்துவ நம் வேறுபடுத்தி எதிர்ப்பதற்கு காரணமாக. யார் மனுநீதி எதிர்க்கிறார்களோ, யார் வர்ணாசிரமத்தை எதிர்க்கிறார்களோ அவர்கள் இந்து. யார் ஆதரத்தை பேசுகிறார்களோ அவர்கள் இந்துத்துவம். இதுதான் தவறு நான் சொல்ல. இப்போ நாடு போய்கிட்டு இருக்கிற போக்கு இந்த 10 ஆண்டுகளாக பொருளாதாரம் சீரழிஞ்சு கிடக்குது. இன்னைக்கு ராமர் கோயில் திறப்புவிழாவுக்கு முரளி மனோகர் ஜோஷியும் அத்வானியுமே தீவிர இந்துத்துவ வெறியை இவ்வளவு காலம் பரப்பியவர்களுக்கே அங்க வர்றதுக்கு அனுமதி கிடையாது. வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலை, 2024 நாடாளுமன்ற தேர்தலை தமிழக மக்கள், இந்திய மக்கள் எப்படி பார்க்கணும்? நீங்க என்ன நினைக்கிறீங்க? அதாவது அத்வானி அன்று செய்ததற்கு, முரளி மனோகர் போன்றவர்கள் செய்ததற்கு அவர்களுடைய தண்டனையாகத்தான் இதை நாம் கொடுக்கிறார்கள். நான் முதலே குறிப்பிட்டது போல அவர்களிடத்திலே இவர் தான் இடித்தார் என்ற ஒரு பம்பம் இருக்கிறது. அது உண்மையாக இருக்கிறது இல்லையா? அவர் வைத்துக் கொண்டு அத்வானியும் முரளி மனோகர் காட்டி ஓட்டு வாங்க முடியுமா? பாரதிய ஜனதாக்கு ஓட்டு வாங்க முடியாது. அப்படி ஓட்டுக்கு பயனற்றவர்கள் இவர்கள் அந்த RSS முடிவு செய்கிறது. 2வது கேள்வி நீங்க கேட்கறீங்க, நாடு இவ்வளவு பொருளாதாரத்துல சீரழிந்து கொண்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. என்றைக்கும் இல்லாத அளவுக்கு 7.5 லட்சம் கோடி அரசு கருவூலத்திலிருந்து சென்று கொண்டிருக்கிறது. இது உத்தேசம் அல்ல, அரசுடைய கருவூலத்திலிருந்து சென்ற பணம் கொள்ளடிக்கப்பட்டிருக்கிறது என்று CID ரிப்போர்ட் இருக்கிறது. இதில் எந்த விதமான ஊடகமும் அதை பெருசுபடுத்த இல்லை, மக்களிலே கொண்டு சேர்ப்பதற்கு முடியல. எல்லா ஊடகங்களும் தோப்பில் எடுத்த பிம்பங்களாக இருக்கிறது. 1,50,000 கோடி செய்து வைத்தார் அழக ஊழலில் ராஜா என்று நாடே கொந்தளித்து அன்றைக்கு ஒரு ஆட்சி மாற்றத்துக்கு ஏற்படுவதற்கு காரணமாக இந்த ஊடகங்கள் அமைந்தது. அது செய்திருக்கலாம், வந்துக்கலாம், வருவாய் வந்திருக்கலாம் என்கின்ற ஒரு உத்தரவான கருவூலத்திலிருந்து செல்லவில்லை.
இன்றைக்கு மோடி பிஜேபி சர்க்கார், பிஜேபி சர்க்கார் அரசு கருவூலத்திலிருந்தே 7.5 லட்சம் கோடி ரூபாய் சென்றிருக்கிறது, ஊழலாக சென்றிருக்கிறது, வருவாய் இழப்பு ஏற்பட்டிருக்கிறது என்று செய்தி சொல்கிறது. நீயோ நானோ எதிர்க்கட்சியே கூறவில்லை. இது எந்த இதைத்தான் எண்ணி பார்க்கிறோம். மற்றவர்கள் ஊழல் நாங்கள் ஊழல் செய்கிறார்கள் என்ற ஒரு பிம்பத்தை கொண்டு வருகிறார்கள். ஆனா அத்தனையுமே இன்றைக்கு எல்லா இடத்துலயுமே மிகப்பெரிய ஒரு விலைவாசி வேலையில்லா திண்டாட்டத்துக்கு எது காரணம்? பொருளாதாரம் தானே அடிப்படையாக காரணமாக இருக்க முடியும். 8 லட்சம் பேருக்கு வேலை இழப்பு செய்திருக்காங்க. வேலை கொடுப்பது என்பது வேற. இந்த 10 ஆண்டு காலத்தில் மோடி அரசு எத்தனை கோடி வேலை வாய்ப்புகளை பறித்தது. திட்டமிட்டு அக்ரிமெண்ட் திட்டத்தை கொண்டு ராணுவ கடவுள் ராணுவ பணியாற்றுகிற செலுத்தது. குழு எடுக்கிற சிறுதொழில்களை சுத்தமாக இயங்க விடாமல் பெரும் முதலாளிகளுக்கு அழகு வைத்து விட்டார்கள். எல்லா தொழிலும் கொரோனா காலத்தை மூழ்கி நான் உடனே சமைத்திருக்கிற காலத்தில் அதானுக்கு அம்பானுக்கு மட்டும் பல லட்சம் கோடி ரூபாய் உயர்ந்திருக்கிறது. எப்படி சாத்தியமாயிடுச்சு? ஒரு தொழில் செய்யறாங்க, ஒரு வளர்ச்சி வர முடியும். நாடே முடிவு இருந்த போது அவங்களுக்கு மட்டும் அது ஊருக்கு வந்தது. அந்த கேள்விய கேட்டுச்சு, எந்த ஈடி போய் செஞ்சிச்சு. இன்றைக்கு மிக மிக அதிகமான ஏழையாக கொண்டிருக்கிறார்கள். மிக வேக பணக்காராக கொண்டிருக்கிறார். மிகப்பெரிய ஏழைகள் இன்றைக்கு பெரிய சிறு தொழில்கள் கூட அவர்கள் கூட தொழிலை விட்டு கூலி செய்கின்ற நிலைமையை இந்த மோடி சர்க்கார் 10 ஆண்டு கால பிஜேபி சர்க்கார் செய்து கொண்டிருக்கிறது. இதனுடைய நிதி கொள்கை மிக 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 முன்னாள் ரிசர்வ் வங்கியினுடைய கவர்னர் ரகுராம் ராஜன் தெளிவாக குறிப்பிட்டிருக்கிறார். மோசமான ஒரு நிர்வாக கொள்கை இது. இவர்களே பல லட்சம் ரூபாய் கடனாக கொடுப்பார்கள். தொழில் நடத்த முடியவில்லை என்று சொன்னால் இவர்களே அவர்கள் தள்ளுபடி செய்து விடுவார்கள். இதனால் அடைந்தது யார்? அதனால் அடைந்தது யாரு? அந்த காப்பீட்டு நிறுவனங்கள் முதலாளிகள் தானே தவிர யாருடைய பணத்தை எடுத்து கொடுத்தார்கள்? சாதாரணமாக டீ கடையில டீ வைத்துக் கொண்டு வரி வைத்துக் கொண்டு சாதாரண வரி செலுத்துகின்ற சிறு நம்மளை போன்ற கடினம் உழைத்து கொடுத்த அந்த வரி பணம் தான் அவளுக்கு அடைந்தது. 4 மாவட்டங்கள் நீரிலே மூழ்கி கொண்டிருக்கிற போது இன்றைக்கு ஒரு சாதாரண 7,000 கோடி ரூபாய் கேட்டதற்கு இன்றைக்கு வரைக்கும் மறுக்கிறது ஒன்றிய அரசு. அந்த மாவட்டத்தில் இருக்கிற இந்தியாவிலே இல்லையா? அவர்கள் வரி கட்டவில்லையா? ஒன்றிய அரசு அந்த அவர்கள் செலுத்துகிற பணம் போதவில்லை. குறிப்பாக சொல்கின்றது, வடநாட்டிலே இங்கே இருக்கின்ற பொருளாதார கொள்கையிலே தமிழ்நாட்டிலே ₹1 கட்டினால் திருப்பி வருவது 79 பைசா தான் என்கிறார்கள். இதே உத்தரப்பிரதேசம் பீகாரிலும் ₹2 திருப்பி தருகிறார்கள். அது எந்த கருத்து? எதை செய்கிறார்கள்? சரி, அப்படி கொடுக்கப்பட்ட மாநிலத்திலே வளர்ச்சி ஏற்பட்டிருக்கிறதா என்றால் அங்கிருக்கின்ற உழைக்கின்ற மக்கள் தமிழ்நாட்டை நோக்கி படையெடுத்துக் கொண்டுள்ள ஆயிரக்கணக்கான மக்கள் வருவதற்குரிய காரணம் என்ன? அவர்கள் வாழ்ந்தார்கள் இருந்தால் கூட பரவாயில்லை. ஏதோ நாம் மாதிரி கட்டி உத்தரவில் இருக்கிற மக்கள் ஏழ்மை நிலையம் இருக்கிறார் கூட பரவாயில்லை. அங்க உழைக்கின்ற மக்களுக்கின்ற பிற்படுத்தப்பட்ட மக்கள் ஆயிரக்கணக்கான பேர் தமிழை நோக்கி தன்னுடைய ஜீவாதாரத்திற்கு வருகிறார்கள், உணவுக்காக வருகிறார்கள் என்று சொன்னால் அப்போ அவங்க போடுகிற பணம் கூட அந்த மக்களுக்கு போய் சேராமல் ஒரு சில பேருக்குள்ளே பயன்படுவதற்காகத்தான் இருக்குது. இதுதான் பாரதிய ஜனதாவுடைய பொருளாதார குறிப்பாக சொல்கின்றது. இதுதான் பாரதிய ஜனதாவுடைய கொள்கை. இதை மக்கள் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும்.
இது எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனம். நாம் 1,00,000 கோடி கொடுத்தால் 29,000 கோடி ரூபாய் தான் நான் திருப்பி தருவேன் என்று சொன்னால் மீதி இருக்கின்ற 71,000 கோடி என்ன ஆயிட்டு. அப்ப வல்லக்காரனுக்கும் இவங்களுக்கு என்ன சம்பந்தம் இது? வல்லக்காரனாவது நம்மளுக்கு ரோடு போட்டு கொடுத்துதான், மெக்கே ஒரு கல்வி கொடுக்கணும்னு வந்து கொடுத்தாரு, சுகாதாரம் வாங்கணும்னு வல்லக்காரன் தான் கொடுத்தான். இந்த 10 ஆண்டு காலத்துல மோடி தான் நமக்கு புதுசா கத்து கொடுத்தாரு. வளர்ச்சி என்பதெல்லாம் அதானிக்கும் அம்பானிக்கும் விளாமியா வைத்துக் கொண்டு செயல்படுகிற பாரதிய ஜனதாவுக்கும் தானே தவிர இது பொதுமக்களுக்கு, ஒன்றிய அரசியல் இருக்கின்ற இந்தியா முழுவதும் இருக்கிற உழைக்கும் மக்களுக்கு ஒரு துளியும் அவர்கள் எடுத்து போடவில்லை என்பதுதான் நிதாச்சனமான உண்மை. தனியார் சொத்துக்கள், பொது உடைமை சொத்துக்கள் அனைத்தையும் கார்பரேட் நிறுவனத்தில் சொல்லிவிட்டார்கள். அது ரயிலிருந்து, விமானத்திலிருந்து, பல வங்கிகளிலிருந்து எல்லாம் இன்றைக்கு ஏன் நாம உழைத்து சம்பாதித்துக் கொண்டிருக்கின்ற விவசாயிகள் கடன், சிறு சிறு கடனாக எடுத்துக் கொண்டிருக்கின்ற இந்த கூட்டுறவு சங்கங்கள் முதற்கொண்டு இன்றைக்கு வேகமாக தனியார் ஆக்கி கொண்டு தனியார் மயமாக ஆக்கி கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் தான் நடந்திருக்கிறார்களே தவிர யாராவது மனசு சொல்லி சொல்லட்டும், எந்த ஒரு நெடுத்தரு வியாபாரிகள் முன்னேற்றம் அடைந்தேன் என்று யாராவது ஒரு பேட்டி கொடுக்கட்டும். மோடி ஆட்சியில் இது வரைக்கும் அப்படி ஒரு பேட்டியை வரல. ஆகவே வருகிற நாடாளுமன்ற தேர்தலில் இப்போது விழிக்காவிட்டால் எப்போதும் நாடு விழித்துக் கொள்ளாது. அந்த தக்க தருணம் வருகிறது. அந்த தக்க தருணத்தை மக்கள் சரியான முறையிலே பயன்படுத்தி இந்த பாசிச விதித்த பாரதிய ஜனதா ஆட்சியை தூக்கி எறிய வேண்டும் என்று நாம் உறுதியோடு இருக்க வேண்டும் என்பதுதான் நான் தெளிவாக கூறிக்கொள்கிறேன். நன்றிங்க தொடர், ரொம்ப நன்றிங்க தொடர். நன்றி தொடர். வணக்கம். நன்றி தொடர். நன்றி தொடர். செம்பரசு வாசகர்களுக்கு அனைவரும்